அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு காலத்துல உடுப்பு எடுக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பெண்கள் சந்தைக்கோ கிரவுட் இருக்கிற இடத்துக்கோ போறதுக்கு வெக்கப்படுவாங்க. இந்த அளவு இன்னைக்கு அபாய் போற அளவுக்கு அப்ப பெண்கள் அபாய் போடல, பாத்தீங்களா? அப்ப எங்கேயாவது மதரசாக்களை ஓதிக்கிட்டு வந்த மௌலவியாக்கள் மட்டும் ஹபாய் போடுவாங்க. பொதுவா பெண்கள் ஹபாய் போடுறது அப்பெல்லாம் இருக்குல்ல. நான் சொல்றது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தின காலத்துக்கு கதை. இப்ப எல்லாருமே ஹபாய் போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அதாவது பெண்ணு வெளியில போடும்போது ஹபாய் போடுறது ஒரு ஹபாய் போடலாட்டி என்னமோ அந்நியரை பாக்குற மாதிரி இருக்குது. அபாய் போடாமலும் உடம்ப மறைச்சிக்கிட்டு போக முடியும். உடம்ப நல்லா மறைச்சிக்கிட்டு போனா அபாய் போடாமலும் போக முடியும். ஒரு 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 சில சந்தர்ப்பத்துல அபாய விட மற்ற உடுப்பு ரொம்ப நல்லா இருக்குது, அபாய ரொம்ப அசிங்கமா இருக்குது. எந்த அளவுக்கு நான் அபாய்க்கு எதிராக பேசல. அபாயங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அழகை மறைக்கக்கூடிய, உடம்பினுடைய கட்டமைப்பை மறைக்கக்கூடியதான் அபாய். அந்த அபாய் எப்படி போறாங்கன்னு சொன்னா, என்னை பார் அப்படிங்கிற மாதிரி அந்த அபாயை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது உடம்பினுடைய அந்த இறுக்கத்தை அப்படியே காட்டுற மாதிரி தச்சிட்டு போட்டாங்களா, போட்டுக்கிட்டு தச்சாங்களான்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி அபாய். அதுக்கு பேரெல்லாம் வேற வேற பேர்கள். அந்த ஸ்டிச் துணியால அபாயை தச்சு போட்டுக்குவாங்க. அது எவ்வளவு பெருசா தச்சாலும் உடம்போட அப்பிக்கிட்டே இருக்கும். உடம்புடைய பாடி ஷேப் அப்படியே காட்டிடும். அந்த அபாயங்கிறது உள்ளுக்கு ஒரு ஆடையை போட்டு மேலால போறது இல்லையா, வெறுமனே அபாய போட்டுட்டு போவாங்க. போகும்போது அந்த பெண்கள் பைக்கில் இருந்து போகும்போது பின்னால போகும்போது கன்றாவியா இருக்கும். அவங்க உள்ள போட்டிக்கிற உடுப்பினுடைய தடிப்பு தெரிகிற அளவுக்கு அந்த ஹபாய் இருக்கும். அந்த உடுப்பு அந்த பொடி அப்படியே அளவெடுத்து இறுக்கமா அந்த ஹபாய் போட்டிருப்பாங்க. எப்படி காலுக்கு சொக்ஸு போறோமோ அப்படி உடம்புக்கு ஹபாய் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹபாயை விட அழகா சல்வார் கிட்டு பெரிய சோளை போட்டு உடம்ப மறைச்சா அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். எனவே ஹபாய் போடணும். அபாயங்கிறது அழக மறைக்கிறது தான், அது இறுக்கமா அப்படி போடக்கூடாது. அப்ப பெருநாள் உடுப்பு எடுக்கிற நேரத்துல இந்த ஹபாயங்கிற விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். என்னை பாருங்கிற மாதிரி அந்த ஹபாய் எடுக்கக்கூடாது. நம்ம அழக மறைக்கிற மாதிரி ஹபாய் எடுக்கணும். இப்ப நான் எடுத்து வந்த சப்ஜெக்ட் என்னன்னா, ஆரம்ப காலத்துல நிறைய பேர் ஹபாய் போடுறவங்களா இருக்கல. ஆனா சாதாரணமான 6 முழம் சாரியால உடம்ப மறைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரியே சல்வார் கிட்டால உடம்ப மறைச்சு பெரிய சோளை போட்டு நல்ல பக்குவமா இருந்தாங்க. இப்ப எல்லாரும் ஹபாய் போறாங்க. அந்த காலத்துல ஹபாய் போடாத காலத்துல பெண்கள் டவுனுக்கு வர மாட்டாங்க, புடவை கடைக்குள்ள எல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க. அப்ப சாம்பிள் கொண்டு வரதுக்கு எல்லா கடையிலையும் பேக் வச்சிருப்பாங்க. ஆண்கள் போய் தன் மனைவிக்கு தேவையான ஒரு 4-5 கலர்ல டிசைன்ல எடுத்துட்டு வீட்டை கொண்டு காட்டி, ஏமா இதுல எதை எடுக்கிற சாய்ஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சாய்ஸ் பண்ற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ஆம்பளை போய் வெளியில நிக்கிறான், பெண்களை எல்லாம் கடைக்குள்ள திறந்து விட்டுட்டான். அவன் போய் உள்ள போய் சில நேரம் புருஷனுக்கு சேர்த்து பொண்டாட்டி உடுப்பு எடுத்துக்கிட்டு வர ஒரு நிலைமையா இருக்குது. இவங்க உடுத்துட்டு போற உடுப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கோவிச்சு கொள்ளக்கூடாது. ஒரு பெண்ணு தனக்கு தேவையான உள்ளாடைய தெரிவு செய்யும் போது அதை வெக்கப்பட்டு அதுல இருக்கிற கடையில வேலையில் இன்னொரு பொம்பளை கிட்ட போய் சைஸ் சொல்லி எடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாத்தா உங்க சைஸ் 32 கரெக்டா இருக்கும், தாத்தா உங்களுக்கு நான் 38 கரெக்டா இருக்கும்னு கடைக்காரன் சொல்றான். ஏன்னா அவன் கண்ணாலேயே அளவெடுக்கிற மாதிரி தான் இவங்க உடுத்துக்கிட்டு போற உடுப்பு முன்னாலேயே இருக்குது. அந்த அளவுக்கு இறுக்கமா உடுத்துக்கிட்டு போய் இன்னொரு ஆம்பளை கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை வெளியில நிக்கிறான், அவன் வெளியில காத்துக்கு நிக்கிறான். அதுல போய் சண்டை பிடிக்கிறது, உடுப்பு எடுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குது. முதல்ல இந்த அனாச்சாரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. பெண்களை நீங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ல, கூட்டிட்டு போங்க. அது இன்னொரு பெண்கள் இருக்கிற பகுதியில விடுங்க. ஒரு பெண்கள் வியாபாரம் பண்ற இடத்துல பெண்களை கொண்டை விட்டுட்டு நாங்க வெளியில நிக்கலாம். ஆணுகிட்ட பொண்ணை கொண்டை வியாபாரம் பண்ண விடுறாங்க. சரி, போறவளாச்சும் ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் அங்க பொண்டாட்டிய ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் அவளை கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு துணிமணியை எடுத்துமா இதை பிடிச்சிருக்கான்னு கேட்டு எடுத்துக்கிட்டு வரதா இருந்தா என்ன சிரமமா இருக்கும் வீட்டுக்கு கொண்டு போறது. அப்படி என்றாலும் பரவாயில்லை. அப்படியும் இல்லை, கொண்டு போற அந்த பெண்களை உடுத்துட்டிக்கிற ரொம்ப மோசமான உடுப்பு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடைக்கார தம்பி சைஸ் சொல்ற அளவுக்கு இவங்க உடுப்பு. அப்படி உடுப்பை உடுத்துக்கிட்டு இந்த கடைக்கெல்லாம் போறதை தவிர்த்து கொள்ளுங்க. ரொம்ப பெரிய ஒரு அனாச்சாரம். இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள எவ்வளவு அனாச்சாரங்களை குறைச்சி அல்லாவை நெருங்கலாமோ அவ்வளவு நாங்க நெருங்கணும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இன்னொரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உடுப்பெடுக்க போனான். உடுப்பெடுக்க போய் ஒரு 10 கடை இறங்குவான் சிலரு.
சில நேரம் இந்த ஒவ்வொரு ஊரை தாண்டிக்கிட்டே இருப்பான். அன்றைய நோன்பு முழுக்க அவ்வளவுதான். இந்த கடை சரியில்லை, பிடிக்கலன்னு ஒரு 2-3 ஊரை தாண்டிட்டு கடைசியா ஃபெஸ்டா பார்த்ததுதான் எனக்கு நல்லா இருக்குன்னு வந்து எடுப்பான். அந்த நேரம் இவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும். அப்போ ஒரு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் தெருவா அலைஞ்சு கடையா புரட்டி உடுப்படுத்தவன் அவன் உமாவை எப்படி கவனிப்பான் தெரியுமா? ஒரு உடுப்பு ஒரு சாரி எடுத்துக்குவான். சாரி எடுத்துக்காமா உனக்கு சாரி எடுத்துக்கான்னு கொடுப்பான். அவன் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்காமான்னு கேட்பான். வேற வழியில் ஆமான்ருவா. நான் கேட்குறேன், இந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த ஊரெல்லாம் திரிஞ்சு கடையா செஞ்சு ஒரு ஒரு டிசைன் தேடி பார்த்து உடுப்படுத்திய உன் உமாவுக்கு மட்டும் நீ எடுக்கிற முடிவு தான். அதை கூட எப்படி தேடுவாங்கன்னு தெரியுமா? உமாவுக்கு சாரி எடுக்கிறதுக்கு 4 கடை தர மாட்டாங்க. எல்லாம் செஞ்சுட்டு பேச்சஸ் பண்ணிட்டு கடைசியா இந்த வயசானவங்க கொடுக்குற மாதிரி ஒயில் சாரி கொஞ்சம் காட்டுங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரைட் இதை போடுங்க, எவ்வளோ விலை, சரி இதை போடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளா எடுத்து கொண்டாந்து உமாவுக்கு கொடுக்குறான். ஏன் உமாவுக்கு ஒரு மனசு இருக்குதா இல்லையா? அவங்களுக்கும் 4 சாரி பார்த்து நல்ல டிசைன் ஒன்று எடுக்கணுங்கிற மனநிலை வராதா? வயதானா இதுக்கெல்லாம் வேலி போட்டுருவாங்களா? அவங்களுக்கு 4 பேரை பார்த்து இந்த வருஷம் இப்படித்தான் நான் சாரி எடுக்கணும், இந்த வருஷம் நான் இந்த டிசைன்ல எடுக்கணும், நான் வெள்ளையில கருப்பு பார்டர் போட்டது எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி ஆசைப்பட்டு இருக்கலாமே, அவங்களையும் கூட்டிட்டு போங்களேன். கூட்டிட்டு போய்மா பாருமா, இதுக்குள்ள ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருமா, இல்லாட்டி சொல்லுமா இன்னொரு கடைக்கு போகலாம், நீ நல்லா விரும்பி பார்த்து சாய்ஸ் பண்ணி எடுமா அப்படி என்று எடுக்க வைக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இன்னைக்கு வயசானவங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. அந்த மகன் ஒரு சாரியத்துக்கான அந்த மகள் ஒரு சாரியத்தான், 2மே எனக்கு பிடிக்கல, என்ன செய்யறது அப்படி என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சில தாய்மார்கள் இருக்கிறாங்களே. அப்ப இவங்க மனசை வந்து புரிஞ்சிக்க மாட்டோமா? நேற்று கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு இவ்வளவு சுத்துறோமே நம்முடைய தாய்க்காக. இப்படி ஒரு சரி நீங்க கொண்டு வர, நீங்க ஒரு 10 புடவையை கொண்டு வந்து போட்டுமா, இதுல எது பிடிச்சிருக்கேன்னு பாருமா, பிடிக்கலாட்டி கூட வேற கடையில பார்க்கலாம், நீ பிடிச்சாதான் எடுக்கணும் அப்படி என்று சாய்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்ப இதுல ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க. திடீர்னு பொண்டாட்டி சொன்னா, என்ன உங்க அம்மாவுக்கு ஒரு ஆடை எடுப்போமான்னு. ஐயோ என் அம்மாவுக்கு ஆடை எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு அக்கறையான்னு கூட்டிட்டு கடைக்கு அங்க போனா 10,000 ரூபாய்க்கு உடுப்பு எடுத்தா ஒரு ஒயில் சாரி ஃப்ரீ என்று போட்டிருக்கிறான். அந்த ஃப்ரீக்கு தான் வந்திருக்கிறாள். எனக்கு 10,000 ரூபாய் உடுப்பு எடுத்தாங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு சாரி ஃப்ரீயா கிடைச்சிடும். அந்த அளவுக்கு நிலைமை தாயை மதிக்கிறது வந்து பட்டு கேவலமா போயிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இந்த பெருநாள் உடுப்புங்கிறதுல இந்த மோசமான கலாச்சாரத்தை விடுங்க. ஆடை எடுக்கும் போது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடை எடுங்க. இறுக்கமா இருக்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஜன்னல், கை இல்லாத சல்வார் கிட்டு தான். அந்த கை இல்லாத சல்வார் கிட்ட தான் பெருமை. கடையில் ரெடிமேட் எப்படி வருதுன்னா கை இருக்காது, அந்த கையை முதுகுல வச்சு லேசா தச்சு வச்சிருப்பான். விரும்பினா வச்சு தையில் அடி கொண்டு போய் வீட்டில் வெய்யுங்கிற மாதிரி அந்த கையை வச்சு தச்சிருப்பாங்க. அப்ப இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலைமை மோசமா போச்சு. அப்ப நம்ம ஆடை எடுக்கும் போது நம்முடைய உடம்பை மறைக்கிற மாதிரி பார்க்கணும். இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உள்ளமைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அபாய் எடுக்கும் போது உடம்பை மறைச்சி உடம்பு சேப்பு இல்லாம வெளியில தெரியாத அளவுக்கு அபாய் நல்லா இருக்கணும். நம்ம மனைவி மக்கள் இடத்துக்கிட்டு ஒரு அந்நியர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க போறதை தவிர்த்து கொள்ளணும். நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தகப்பனுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக